அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், பரானவர். சொல்லுங்க சபை முழுவதும். அவர் செனகாலின் கர்த்தனா, மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலா. செனகாலின் கர்த்தனா, மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலா. மட்டும் இனிமேலா எந்த நேச, மட்டும் இனிமேலா நேச, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அவர் அருமையானவர். கரங்களை தட்டி மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அருமையானவரே, இனிமையானவரே, மகிமையானவரே, மீட்பரானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த வாரங்கள், கடந்த மாதங்கள் எங்களையும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் நடத்தி போஷித்து வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு உம்முடைய சுத்த கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி தகப்பனே. இவ்வளவு நேரமாய் உம்மை பாடினோம், உம்மை ஆராதித்தோம், சங்கீதங்களை வாசித்தோம், சபையிலே நடக்கின்ற ஊழியங்களை பற்றி நாங்கள் ஆண்டவரை அறிக்கை செய்தோம். இப்பொழுது உம்முடைய திருவசனத்தை தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வசனம் உயிர் உள்ளது, உம்முடைய வசனம் ஜீவன் உள்ளது, ஆத்துமாவை தேற்றுகிறது, எங்களை பலப்படுத்துகிறது. என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. நான் பேசக்கூடாது, நீர் பேச வேண்டும். உம்முடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஜனங்களை நிரப்ப வேண்டும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஜனங்களை உருவாக்க வேண்டும். தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நல்லா சத்தமா கைகளை பிடிச்சி அவங்கள பார்த்து மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம கடைசியிலே செய்தியை முடித்த பிறகு கடந்த வாரத்திலே பிரவீன் பகடாலா என்ற ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய ஊழியர், அவர் கொல்லப்பட்டார் இந்து முன்னணிகளாலே. அவர் அது ப்ரீ பிளான்டு மர்டர், அப்படி கொல்லப்பட்டார். ஆண்டு ஒரு வகைக்கு முன்பாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதனால ஒருவரும் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஒருவேளை அப்படி நாம் கொல்லப்பட்டாலும், அப்படி ஒருவேளை நாம் பிரியமானவர்களே மரித்தாலும், நம்முடைய ஆத்துமா போக வேண்டிய பரலோகத்திற்கு கடந்து செல்லும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்ச காலம் கிறிஸ்தவர்களுக்காக ஒரு லீடராக
அற்புதமான ஒரு டைனமிக் ஸ்பீக்கராக இருந்து அநேக காரியங்களை வேதத்தின் அறிவையும் வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி முழு உலகத்தில் இருக்கிறதான தெலுங்கு கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்கும் இந்த நியூஸ் போயிருக்கிறது. இதுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் அப்போ அதை பற்றி நாங்கள் சேனலில் பேசி அந்த காரியங்களை நாங்கள் வெளிவிட்டோம். மீண்டுமாய் பங்காரு பாளையத்திலே எல்லா சபைகள் சேர்ந்து பிரியமானவர்களே ஆர்சி சபையிலே சேர்ந்து அவருக்காக குடும்பத்துக்காக ஜெபித்தது உண்மை. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கடைசியில் நான் முடித்த பிறகு உங்களுடைய ஃபேமிலிக்காக உங்களுடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாம் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகின்றோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் நான் பங்காரு பாளையத்தில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்க்கெல்லாம் சொன்னது, பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொன்னது, நம் வேறு வேறு இடத்துல ஊழியம் செய்யலாம், வேறு வேறு சபைக்கு பாஸ்டர்களாக இருக்கலாம், வேறு வேறு சபைக்கு விசுவாசிகளாக இருக்கலாம், ஆனால் ஒரே வேத புத்தகத்தை வாசிக்கிறோம் என்றதை மறக்காதீர்கள். ஒரே இயேசுவை ஆராதிக்கிறோம் என்று மறக்காதீர்கள். ஒருவேளை உங்களுடைய டாக்டரின்ஸ் வேற இருக்கலாம், உங்களுடைய அந்த ஒழுங்குமுறைகள் சபை ஒழுங்குமுறைகள் வேறு இருக்கலாம், ஆனால் பங்காரு பாளைய சரௌண்டிங்கில் எந்த ஒரு கிறிஸ்டினை எவனானால் தொட்டான்னா நம்மளை தொட்ட மாதிரி தான் நினைக்கணும், எல்லாம் சேர்ந்துடணும், ஒன்றாயிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆமாம் ஆமாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எவனானா தொட்டான்னா அந்த சபைக்காரனை தொட்டான் எனக்கு என்ன அப்படி இருக்கக்கூடாது. அவனை தொட்டாலும் நம்மளை தொட்ட மாதிரி நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் இப்படிப்பட்டவர்கள் பயந்து நடங்குவார்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். உலகத்தில் இருக்கிறவனுக்கு தெரியல கிறிஸ்டியன் எவ்வளோ லவ்வாக இருக்கிறாங்களோ அன்பாக இருக்கிறாங்களோ அவ்வளோ டேஞ்சரஸ் என்று தெரியல. ஆமான்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமாம் தெரியல. நம்ம அன்புள்ளவங்க மட்டும் ஒரு பேச மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் எழும்பினால் ஒருவனும் நிற்க முடியாது. பைபிள் சொல்லுது, என்னுடைய சபைக்கு விரோதமாய் பாதாளத்தின் வாசல்கள் நிற்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் இஸ் நாட் ஆர்டினரி பீப்புள்ஸ், நம் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள். நம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம், கிறிஸ்துவின் அங்கமாய் இருக்கிறோம். நம்மளை தொட்ட யாரை தொட்ட மாதிரி தான் நிறைய நினச்சிருக்கிறாங்க. ஆமாம் அவரை கொண்டுட்டோம், யாருமே கேட்கறதுக்கு இல்லை. கவர்மெண்ட் நினைக்கலாம், போலீஸ் துறைகள் நினைக்கலாம், ஒருவேளை உலகத்தில் இருக்கிறவன் நினைக்கலாம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அடிச்சாரானா ஆண்டவர் ஒருவனும் எழுந்து கொள்ள முடியாது. நம்ம தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒருவனும் தப்பிக்க முடியாது. ஒருவனும் எல்லாமே we want justice சொல்லிருக்கிறோம். ஆனால் ஜஸ்டிஸ் ஒருவேளை கிடைக்காம இருக்கலாம், நியாயம் ஒருவேளை கிடைக்காம இருக்கலாம். நம் ஆராதிக்கிறவர் நியாயமுள்ள நியாயாதிபதி. அவர் பார்த்து கொண்டிருப்பாரோ? தன் ஊழியக்காரன் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு துளி ரத்தம் உண்மையாக பெரிய காரியங்களை ஆந்திராவிலே செய்ய போகிறார். நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு தேவ ஊழியன் இறந்துட்டான்னா எத்தனையோ ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்ப போறாரு. உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் ஒரு ஸ்டீஃபன் கொல்லப்பட்டதுனால ஒரு பவுலை கர்த்தர் எழுப்பினார். ஒரு பவுல் எழுப்பினதுனால அநேக கண்டங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்படிப்பட்ட பவுல்களை கர்த்தர் எழுப்ப போகிற நாட்கள் மிக மிக இந்த நாட்கள் தான் பிரியமானவர்களே. அதனால தயவு செஞ்சு அவர்களுக்கு எங்கோ நடந்துச்சு, எனக்கும் நந்துருமா, என்னையும் அட்டாக் பண்ணுவாங்களா, நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி, பயப்படாத, நடக்கட்டுமே. கர்த்தர் அனுமதிச்சா எல்லாம் நடக்கும். கர்த்தர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஒரு சிலரை கர்த்தர் அப்படி கொண்டு போகிறது உண்டு. பட் ஏன் அப்படி நடக்குதுன்னு கர்த்தரை கொஸ்டின் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு இஷ்டமானதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. சரி, நாம் எங்கே இருக்கிறோம்? இப்போ சர்ச்சில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல போறீங்கன்னு பார்த்தேன். ஹல்லேலூயா. நம்ம வசனத்தில் எங்கே இருக்கிறோம்?
யார் யார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்? ஆமென். ஆமா, எத்தனை செய்தியை நம்ம பார்த்து வந்தோம். ஜனவரி மாசத்திலிருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கடைசியில் வந்துட்டோம். இப்போ எத்தனை செய்தியை நம்ம பார்த்தோம். ப்ளீஸ் ரீகேப் ஒரு வாட்டி அதை நீங்கள் சொல்வீர்களா? 4 காரியங்களை பார்த்துட்டு வந்தோம். 4 செய்தி. நம்பர் 1 என்ன செய்தி? எதுக்காக கர்த்தரை கூப்பிட வேண்டும் என்ற தலைப்பிலே பேசினோம். 2வது எப்படி அவரை கூப்பிடணும் என்று பார்த்தோம். 3வது தலைப்பு எப்போ கூப்பிடணும் அப்படின்று பார்த்தோம். 4வது தலைப்பு யார் யார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று பார்த்தோம். இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் முடியவில்லை. அதிலே 99வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் கடந்த வாரத்திலே படித்து முடிக்க முடிந்தது. மீண்டும் ஒரு விசை அங்கிருந்து இந்த நாளுடைய செய்தியை நாம் தொடங்கலாம். சங்கீதம் 99வது சங்கீதம் 6ஆம் வசனம். அவருடைய ஆசாரியரில், பிரதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் பிரதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க ப்ளீஸ். கம் ஃபார்வர்ட், கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ஏன்னா பின்னாடி வருகிறவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம், ஏன்னா ஆராதனையிலே நடுவில் வரும்போது வார்த்தை நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ரைட், தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ பிரதர்ஸ். ரைட், வாசிங் சிஸ்டர். அவருடைய ஆசாரியரில், அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும், மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி, அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களின் சாமுவேலும் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மறு உத்தரவு அருளினார். யார் யார் கூப்பிட்டார்கள் இந்த வசனத்தில் என்று பார்க்கின்ற போது 3 நபர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று பார்க்கின்றோம். அதில் நம்பர் 1 மோசே, நம்பர் 2 ஆரோன், நம்பர் 3 சாமுவேல். இந்த 3 நபர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணினார். கூப்பிட்டவர்களுக்கு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்தார். அவர்கள் கூப்பிட்டால் மட்டுமல்ல, இங்க அமர்ந்திருக்கிற நீயும் நானும் அவரை கூப்பிட்டால் கர்த்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுகிற தேவன். ஆமா, மோசே எப்படி கூப்பிட்டார் என்று கடந்த வாரங்களிலே பார்த்தோம். ஆரோன் எப்படி எந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். ஆனால் சாமுவேல் எப்படி யாருக்காக எங்கே கூப்பிட்டார் என்று நாம் இதை முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னும் இந்த செய்தி தொடர்ந்து இருக்கிறது. இந்த 3 பேர் மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டிருக்கிறார்கள். அவைகளை நாம் தொடர் செய்தியாக நாம் வாசிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புத்தகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் நியாயாதிபதிகளின் புத்தகம், புக் ஆஃப் ஜட்ஜஸ் என்ற புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஒவ்வொரு பகுதியாக நாம் வாசித்து வரலாம். பிரியமானவர்களே, வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபுக்கு தம்பியான கேனாசுக்கு குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. இங்கே நம்ம கவனிக்கின்ற போது நியாயாதிபதிகளின் காலம். என்ன காலம்? இந்த நியாயாதிபதிகளின் காலத்துக்கு முன்னாடி என்ன காலம் என்று இருந்தது? யோசுவாவின் காலம். அந்த யோசுவாவின் காலத்துக்கு முன்னே என்ன காலம்? மோசேவின் காலம்.
இந்த மோசேவின் காலத்தையும் யோசுவாவின் காலத்தையும் சேர்த்து லீடர்ஷிப் அப்படின்வார்கள். நாயகர்கள், தேவனுடைய லீடர்ஸாலே தேவன் நடத்தினார். இப்போ யோசுவாவுக்கு அப்புறம் மோசேவை போலவோ யோசுவாவை போலவோ மீண்டும் கர்த்தர் லீடர்ஷிப் அந்த ரூலிங் கர்த்தர் கொடுக்கவில்லை. அதுக்கு மாறாக நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அல்லது சொல்ல மாட்டீங்களா? இது எப்போ நடந்தது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஈஜிப்ட் என்ற அடிமதனத்திலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் எக்ஸோடஸ் யாத்திரையாகும் புத்தகத்திலே ஆரம்பித்த அந்த டிராவல், அந்த ஜெர்னி யோசுவாவின் புத்தகத்திலே அவர்கள் கானானுக்குள்ளே வந்து சேர்ந்து விட்டார்கள். யாரு அந்த ஜனம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள். எங்கிருந்து கிளம்பினார்கள்? ஈஜிப்டிலிருந்து கிளம்பினார்கள். அங்கிருந்து எங்க வந்து சேர்ந்தார்கள்? கானான் தேசத்துக்குள்ளே வந்து சேர்ந்தார்கள். கானான் தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள், விடுதலை பெற்ற ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளே வந்த பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சில கட்டளைகளை கொடுத்தார். என்ன கட்டளைகளை கொடுத்தார் என்று சொன்னால், இந்த தேசத்திலே ஒரு சிலர்கள் கூடியிருக்கிறார்கள், அவர்களோடு நீ சேரக்கூடாது. ஆமென். அவர்கள் ஒரு 7 ஜாதிகளை குறிப்பிடுகிறார் வேதத்துல. அது உபாகத்துல நம்ம வாசிக்க முடிகிறது. 7 விதமான ஜாதிகள் உண்டு கானான் தேசத்துல. அவர்களோடு நீங்க சேரக்கூடாது, அவர்கள்கிட்ட இருந்து பொண்ணு எடுக்க கூடாது, அவர்களுக்கு பெண்ணை கொடுக்க கூடாது அப்படின்ட்டு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அதை கவனிங்க. அவர்களோடு நீங்க சேரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர்களோடு பழகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி நீங்க என் கட்டளை மீறி சேர்ந்தீங்களானா, என் கட்டளை மீறி நீங்க இஷ்டம் போல நடந்தீங்களானா உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும் என்று சொல்லியிருந்தார். அல்லேலூயா. ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் வந்து நடத்தினாரே, பாலும் தேனும் தேசத்திலே கொண்டு வந்தாரே, கர்த்தர் சொன்ன மாதிரி நம்ம கேட்கணுமே, நம்ம சேரக்கூடாதும் கூட சேரக்கூடாதே, பழக கூடாதுன்னு சொன்னாரே அவங்க கூட பழக கூடாதே என்று சொல்லி இருந்தாலும் நான் பண்ற பிரசங்கம் அது கூட பிடிக்கல பாருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா இது ஒரு கடினமான பிரசங்கம், அதனால பிடிக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரைட். இப்ப நான் எங்க சொல்லி கொண்டிருக்கிறேன், அப்படி சொல்லி இருந்தோம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பிரிந்து போனார்கள். சொல்லி இருந்தோம் கர்த்தரை விட்டு என்ன பண்ணிட்டாங்களாம்? கொஞ்சம் அப்படி வாசிக்கலாம் வாங்க. கொஞ்சம் அப்படி நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்ற போது 2ஆம் அதிகாரம் அதிலே நீங்கள் பார்க்கின்ற போது அவர்களோடு நீங்க சேரக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருந்தும் அவங்க சேர்ந்தா என்ன நடக்கும்? 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக, உம்முடைய முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள். அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கன்னியாவார்கள் என்றார். ஹல்லேலூயா. 3ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்களா? சேரக்கூடாது என்று சொன்னார்.
அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கேளாமல் சேர்ந்தார்கள். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட திருச்சபை விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் யாரோட சேரக்கூடாது, உறவாடக்கூடாது, பயணிக்க கூடாது என்று சொல்றோமோ அவங்களோட அதிகமா சேர்றதுனால அவங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் நம் வாழ்விலே வந்து கர்த்தருக்கு விரோதமாய் நம் வாழ்க்கைகள் மாறுகிறது உண்டு. பிரியமானவர்களே, அதிலே ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். ஆனால் இப்படி சொல்லி இருந்தோம், அவர்கள் ஆண்டவரை விட்டு விட்டார்கள். இன்னைக்கு நீயும் நானும் ஆண்டவரை விட்டு விடக்கூடாது. ஏதோ பணத்திற்காகவோ பொருளுக்காகவோ பதவிக்காகவோ இன்னும் எந்த காரியத்தை உலகத்திலே ஆண்டவருக்கு முன்பாக வந்தாலும் கர்த்தர் தான் எனக்கு வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, நான் வாசித்த செய்திக்குள்ளாக நான் இப்பொழுது கிளம்பி போகிறேன். ஏன் என்று சொன்னால், இது ஒரு அஸ்திவாரத்தை போட்டு கொண்டிருக்கிறேன் இந்த செய்திக்கு ஆதாரமாக. இப்போ நாம் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் கடந்து போய்விட்டால் என்ன நடந்தது என்று நாம் பார்க்கலாம். இந்த 3ஆம் அதிகாரத்திலே என்ன நடந்தது? 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது, இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர் ஏத்தியர் எமோரியர் ஏவியர் எபூசியராகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமார்த்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். 7ஆம் வசனம், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தொப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் என்ன உண்டாச்சு? கோபம் உண்டாவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய குஷாரின் தாயிமின் கையிலே விட்டு போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் தாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நல்ல கவனிங்க. இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, ஆண்டவர் சேரக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, பழகக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, ஆனா அவங்க கூடயே அப்படி பண்ணாங்க. அந்த காரியம் கர்த்தருக்கு கோபம் உண்டாச்சு. ஒருவேளை அவங்க மட்டுமல்ல, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன், தேவனுடைய சபையிலே வருகிறேன், வேதத்தை படிக்கிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு நீயும் நானும் கூட கர்த்தருக்கு பிடிக்காத, கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு உறவுகள், ரிலேஷன் நம் வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் உன்னையும் ஆண்டவர் கோபமாய் பார்த்து கொண்டிருப்பார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்படி கோபமாய் பார்த்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு ராஜாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்தார். அங்கே 7ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்க, 8ஆம் வசனத்துல அர்மாராயிம் யொக்க ராஜைன குஷா நிஸ்ராத்தாயிமோ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா ஆராம்ல இருக்கிற ஒரு ராஜா. அந்த ஆராமுக்கு இன்னொரு பெயர் தான் மெசொப்பொத்தாமியா. அந்த மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய குஷா நிஸ்ராத்தாயிம் என்ற ராஜா கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. எத்தனை வருஷமா? 8 வருஷம் அடிமைகளாக போயிட்டாங்க. ஆமா, ஏன் அப்படி ஆண்டவருக்கு அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் அந்த ராஜாவுக்கு என்று சொன்னால், இஸ்ரவேலை கொல்லுவதற்கு அல்ல,
இஸ்ரவேலை அழிப்பதற்கு அல்ல, இஸ்ரவேலை மீண்டும் கர்த்தர் தன் பக்கம் திருப்பிக் கொள்வதற்காக. இந்த 8 வருஷம் அடிமைகளாக போனார்கள். அப்பொழுதுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதுதான் நம்ம வாசித்த 8-9 வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது காலேபின் தம்பியாகிய யாருங்க, கேனாசினுடைய மகனாகிய ஒத்னியேல் என்ற முதல் நியாயாதிபதி. நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம், ஒரு 12 நியாயாதிபதிகள் ஆண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த 12 நியாயாதிபதிகளுக்குள்ளே முதல் நியாயாதிபதி தான் இந்த ஒத்னியேல் என்ற ஒரு நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை விட்டு தூர போன போது, அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்காமல் விக்கிரக ஆராதனைகளை செய்கின்ற போது ஆண்டவர் அவர்களை அடிமதனத்திற்குள்ளே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நீயும் நானும் கூட அப்படிதான். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல், கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நமக்குள்ளே இல்லாமல், நம்ம சுயமாய் துணிகரமாய் விக்கிரகம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கின்ற போது நம்மளையும் கர்த்தர் அடிமதனத்திற்குள்ளே கொடுத்து விடுவார். ஜாக்கிரதை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையிலே அடி மேல் அடி, கஷ்டத்தின் மேல் கஷ்டம், பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள், போராட்டத்தின் மேல் போராட்டம், நிந்தனைகள் மேல் நிந்தனைகள், அவமானங்கள் மேல் அவமானங்கள் ஏன் வருகிறது? நான் நிமிர முடியல, நான் வளர முடியல, நான் உயர முடியல. ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் ஒரு மனுஷனும் வளர முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமா இல்லாததுனால தேவனுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்துட்டு அமைதியா இருந்தாரான்னு பார்த்தா சும்மாகிற ராஜாவை நோண்டி விடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்து. உடனே அடிமையா போறாங்க. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 8 வருஷம் அடிமை. அந்த அடிமைத்தனத்திலே, அந்த அடிமை கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஐயோ, நம் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறோம். அதனால்தான் இந்த அடிமைத்தனம். நிறைய நேரத்துல நம்ம அப்படி உணர்றதில்லை. பாருங்க, நிறைய நேரம் நம்ம கஷ்டம் வரும்போது எப்படி உணர்றோம் தெரியுமா? நான் ஊழியம் செய்யறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறேன், நான் உபவாசம் பண்றேன், நான் சாட்சியா இருக்கிறேன், இப்படி எல்லாம் இருக்கிறேன்னு என் வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வருது அப்படின்ட்டு ஆண்டவரை கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். ஒரு பிரச்சனை என்று வரும்போது நீ எங்கே தவிர்த்து இருக்கிற, எதனால வருகிறது என்று நீங்கள் அனலைஸ் பண்றதை விட்டு உடனே நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ இத்தனை பண்றனே வருது அப்படின்னு ஆண்டவர் மேல தூக்கி போடுறீங்க. இல்ல, அத்தனை காரியங்களை நீங்க பண்ணி கொண்டிருந்தாலும் எங்கோ தவறி கொண்டிருப்பீர்கள், எங்கோ தவறி கொண்டிருப்பீர்கள். அதை உணர்த்தும் ஆண்டவரே, என்னை இன்னும் சரியாக்கும் ஆண்டவரே, என்னை இன்னும் உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உங்களுடைய சாயலாய் மாட்டும் ஆண்டவரே. இன்று ஜெபிக்கிறதை விட்டுவிட்டு கர்த்தர் மேலே தூக்கி போடுறது நிறைய விசுவாசிகள் இன்றைக்கு. அப்படி அல்ல. இவர்கள் அடிமைத்தனத்துல போனதுக்கு காரணம் அவங்களுக்கு தெரியும். ஆண்டரை விட்டுட்டு போனது உண்மை. உடனே ஆண்டர் பக்கம் திரும்பி ஆண்டவரேன்னு கூப்பிடுறாங்க. ஆண்டவர் உடனே ரெஸ்பாண்ட் பண்றாரு. உடனே அவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறாரு. ஒத்னியேல் என்ற ஒரு நியாயாதிபதியை எழுப்பி கொடுக்கிறார். சொல்லுங்க, எந்த நியாயாதிபதி? ஒத்னியேல். முதல் நியாயாதிபதி பெயர் தான் ஒத்னியேல். இந்த ஒத்னியேல் என்ற நியாயாதிபதியை இஸ்ரவேலை அந்த ராஜா கையிலிருந்து விடுதலை செய்யும்படியாக கர்த்தர் எழுப்பினார். எப்போ எழுப்பினார் என்று பார்க்கின்ற போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது. சொல்லுங்க. ஆமாங்க, நம்ம கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஒரு ஆளை எழுப்பி கொடுப்பார் உனக்காக, ஒரு வழியை திறந்து கொடுப்பார் உனக்காக, தடைகளை கர்த்தர் உடைப்பார். ஆமா, நீங்க கேள்வி கேட்டுனே உட்கார்ந்தா ஒன்னும் லாபம் இல்ல. ஆமா, அந்த கேள்வியை ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே நான் தவறிட்ட ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை தரும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு கேட்கின்ற அப்போது நிச்சயமாய் கர்த்தர் அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் உண்மையாகவே உன்னை என்ன பண்ணுவாரு? உன்னை மன்னிப்பாரு. மன்னிக்கிறது மட்டுமல்ல, உனக்காய் இறங்கி வழக்காடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பினாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பினாங்க. ஆண்டவரும் அவங்க பக்கம் திரும்பினாரு. அதுக்கு ஆன்சர் தான் ஒத்னியேல் என்ற நியாயாதிபதியை கொடுத்தார். இப்போ நியாயாதிபதி போய் அவர்கள்கிட்ட யுத்தம் பண்ணி அவர்களுக்கு என்ன பண்றாராம் பாருங்க. 11ஆம் வசனம் நீங்க 10 வீட்டுல வாசிச்சு பாருங்க. 11ஆம் வசனத்துல
தேசம் 40 வருஷம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணம் அடைந்தான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாங்க, கவனிங்க, இங்கே எல்லாரும் தலை தூக்கி நல்லா கவனிங்க. அவர்கள் அடிமைத்தனமாய் இருந்தது 8 வருஷம். ஆனால் அவர்கள் நிம்மதியாய் வாழ்ந்த வருஷங்கள் 40 வருஷம். சொல்லுங்க, எத்தனை வருஷம்? ஆமா, அவங்களுடைய அடிமைத்தனத்திற்கு 8 வருஷம் அடிமைத்தனத்திற்கு காரணம் அவர்கள் கர்த்தரை விட்டு போனதுனால அடிமைத்தனம். எப்போ ஆண்டவர் பக்கம் திரும்பினாங்களோ, ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாங்களோ, அதுக்காக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது 40 வருஷம் அமைதலை கொடுத்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த ஒரு கான்செப்ட்ல நமக்கு புரியுது, கர்த்தரை கூப்பிட்டு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தால் என் வாழ்க்கையில அமைதி, என் குடும்பத்தில் அமைதி, என் வியாபாரத்தில் அமைதி, நாங்க செய்யற எல்லாத்துல அமைதி இருக்கும். கர்த்தரை விட்டு விட்டு வாழ்ந்தால் நம் வாழ்க்கையில அமைதிக்கு பதிலாக சண்டைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அடிமைத்தனங்களும் இருக்கும் என்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையிலிருந்து பிரியமான வாழ்க்கையை வாழுங்க. உங்களை பார்த்தா ஆண்டவர் உங்களை மெச்சிக்கணும். ஆண்டவர் உங்களை பார்த்தா உங்களை பாராட்டணும். ஆண்டவர் உங்களை பார்த்தா அன்புள்ளவராக, உங்களை நேசிக்கிறவராக கர்த்தர் உயர்த்த வேண்டும். உங்களை பார்த்தா ஆண்டவருக்கு கோபம் வர்ற வேலைகளை செய்யக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் இருந்து அப்படி நம்ம செய்து கொண்டோ இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை அடிமைத்தனத்தில் விட்டு விடுவா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை இந்த கால ஆராதனையில வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத காரியங்கள் செய்துவிட்டு சிந்தனையிலையோ பார்வையிலையோ எண்ணங்களிலேயோ ஆக்டிவிட்டிஸ்லையோ குடும்பத்திலேயோ வெளியவோ ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல ஆண்டவரை ஆராதிக்கிறதை விட்டுவிட்டு, பைபிள் வாசிக்கிறதை விட்டுவிட்டு, ஜெபிக்கிறதை விட்டுவிட்டு, பரிசுத்தமாய் வாழ்றதை விட்டுவிட்டு, சாட்சியான வாழ்க்கையை விட்டுவிட்டு, சுயமான வாழ்க்கையில போய் ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்குற ஒரு வாழ்க்கை நீங்கள் இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்தா இன்னைக்கு ரிப்பென்டன்ஸ் ஆயிடுங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனம் திரும்பினாங்களோ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் நோக்கி முறையிட்டாங்களோ, அப்படி இன்னைக்கு நீங்க முறையிடுங்க. ஆண்டவர்கிட்ட திரும்பிடுங்க. ஆண்டவர் பக்கம் திரும்பிடுங்க. ஆண்டவர் உங்க பக்கம் திரும்பிடுவாரு. நீங்க திரும்பிட்டீங்களா இத்தனை நாட்களா இருந்த போராட்டங்கள் உங்களுக்கு நிம்மதியாய் மாறிவிடும், அமைதியாய் மாறிவிடும், ஆசீர்வாதமாய் மாறிவிடும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு பக்கம் எரிச்சல் உள்ளவர், இன்னொரு பக்கம் அன்புள்ளவர். ஹல்லேலூயா. அவர் எல்லாரும் எரிச்சல் அடைய மாட்டார். அவர் எப்பவுமே அன்புள்ளவர் தான். யாருக்கு அன்புள்ளவர்? மனம் திரும்புகிறவர்களுக்கு அன்புள்ளவர். மனம் திரும்பாதவர்களுக்கு எரிச்சல் உள்ளவராய் இருப்பார். ஆனா அதே மனுஷன் மனம் திரும்பிட்டான்னா ஆண்டவர் கிரேசியஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் கிருபை நிறைந்த தேவன். அவர் கிருபை இரக்கங்கள் நிறைந்த தேவன். அதனால நீயும் நானும் செய்ய வேண்டியது, இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு திரும்பினதுனால ஒத்னியேல் என்ற நியாயாதிபதியை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்காக கர்த்தர் அநேக வழிகளை எழுப்பி கொடுப்பார். 40 வருஷம் அல்ல, நீ வாழ்கிற நாட்கள் முழுவதும் அமைதலை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? ஆமா, 2வது கான்செப்டை வாசிக்கலாம் வாங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் அதுல 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யாமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் யெகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கையாய் அனுப்பினார்கள். ஹல்லேலூயா. கரங்களை கொண்டு வந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. என்ன நடந்தது? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 8 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவரை கூப்பிட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒத்னியேல் என்ற நியாயாதிபதியை கொடுத்தார். அந்த நியாயாதிபதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இருந்துச்சுங்களா? அமைதல் இருந்துச்சு.
அந்த நியாயாதிபதி செத்துட்டாரு. நல்லா கேளுங்கம்மா, நியாயாதிபதி செத்துட்டாரு. இப்ப நியாயாதிபதி செத்துட்டாக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்திருக்கணும்? எப்படி இருந்திருக்கணும்? கர்த்தரை விட்டு பிரியாம இருந்திருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருந்திருக்கணும்? கர்த்தரை விட்டு பிரியாம இருந்திருக்கணும், இல்லைங்களா? இப்ப நியாயாதிபதி செத்துட்ட உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? திரும்பி உலகத்தை கூட்டாங்க. ரொம்ப நல்லா வேடிக்கை கேக்குது கதை. அல்லேலூயா, இல்லைங்களா? பார்க்கலாம் வாங்க, 12ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர், இன்னொருத்தர் வாசிங்க, மைக் இருக்கிறவங்க. இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலக்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஐயா கவனிங்க, அங்க மெசொப்பொத்தேமியா ராஜாவை அனுப்பினாரு. 8 வருஷம் அடிமையாய்ப்படுத்தினாரு. அப்போ அறிவு புத்தி வந்துச்சு. அப்போ ஆண்டவர் பக்கம் திரும்பினாங்க. அப்போ ஆண்டவர் 40 வருஷம் அவங்களுக்கு அமைதியிலும் நிம்மதியை கொடுத்தார். இப்போ ஒத்னியேல் என்ற அந்த நியாயாதிபதி செத்துட்ட பிறகு அவர்கள் மீண்டும் கர்த்தரின் பார்வைக்கு அருவருப்பாய் நடந்தார்கள். இப்போ ஆண்டவர் திருப்பி பார்த்தாரு. அடடா, நியாயாதிபதி இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாடா, நியாயாதிபதி செத்துட்ட பிறகு மீண்டும் திரும்பிட்டானேன்னு ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்துட்டு மீண்டும் கோபம் கொண்டு இப்போ அந்த ராஜாவையே கூப்பினாராம, மோவாபின் ராஜாவை எக்லோனை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த ராஜா மீண்டும் இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி எத்தனை வருஷமா பார்த்தீங்களா? 14ஆம் வருஷத்துல 18 வருஷம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, முதல் எத்தனை வருஷம் அடிமை அனுப்பினாரு? 8 வருஷம். இப்போ இன்னும் எத்தனை வருஷம் கூட்டிக்கிறார்? இப்போ 10 வருஷம். அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு அப்படி கூட்டினாரு சொல்லுங்க? ஆல்ரெடி ஆண்டவர் அவங்க ஜபத்தை கேட்டு அவர் இரக்கமுள்ளவர் என்று நிரூபிச்சு 40 வருஷம் நிம்மதியை கொடுத்தாரு. அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இல்லையா வாழ்க்கைய? ஆனா ஒத்னியேல் மரித்த பிறகு அவர்கள் மீண்டும் ஆண்டவரை விட்டு திரும்பினதுனால நல்ல கவனிங்க, இங்கதான் சத்தியம் இருக்கு. ஆண்டவர் பக்கம் வந்துட்டு ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுட்டு மீண்டும் உலக ஸ்நேகம் உலக அன்புல திரும்பிட்டா அப்படின்னா, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு ஒரு முறை மனம் திரும்பி ஒரு முறை ஞானஸ்தானம் எடுத்து ஒரு முறை தேவ பிள்ளையா மாறின பிறகும் மீண்டும் உலகத்தை நீ திரும்பினா உனக்கு தண்டனை டபுளா இருக்கும். அதுதான் இங்கே 8 வருஷம் முதல் தரம், 2வது தரம் எத்தனை வருஷம் கூட்டினாரு? 10 வருஷம். 8 ஒரு 10 18 வருஷம். ஆண்டவர் கணக்குல நம்பர் 1. அல்லேலூயா சொல்லுங்க. நீயும் நான் கணக்கு தெரியாம இருக்கலாம், மேத்தமேட்டிக்ஸ் ஆண்டவருக்கு எல்லாம் கணக்குல கரெக்டா போட்டுன்னு இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. நீ நான் வேண்டியதா தப்பு கணக்கு எழுதலாம், ஆண்டவர் தப்பு கணக்கு எழுதவே மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 18 வருஷங்க. இப்போ மீண்டும் யார் பக்கம் திரும்புறான்? எப்படி இருக்குதோ பாருங்கப்பா. அதே சொல்லுவாங்க, ஆமா எமர்ஜென்சி இவர்கள் எல்லாம். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவசரவாதிகள். அவசரம் இருந்தா ஜெபம் பண்ணுவாங்க, அவசரம் இருந்தா ஆண்டரை தேடுவாங்க, அவசரம் இல்லைன்னா காலை வாரி போவாங்க. அப்படிப்பட்ட கூட்டமா இருக்குது இஸ்ரவேல் கூட்டம். அவன் சொல்ல மாட்டீங்களா? இங்க பாருங்க, ஆண்டவர் கொடுத்த அந்த நிம்மதி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனா திரும்பிட்டாங்க. மீண்டும் 18 வருஷம் அடிமைதனத்துல கொடுத்துட்டாரு ஆண்டவர். மீண்டும் ஜெபம் பண்றாங்க, மீண்டும் கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்கிறார். இல்ல சொல்ல மாட்டீங்களா? எப்படி அன்புள்ளவரா பாருங்களா, எவ்வளவு அன்புள்ளவரை பாருங்களா நம் தேவன். ஏய், நீங்க ஆல்ரெடி என்னை விட்டு போனீங்கடா, இப்போ நான் உங்க ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டேன், போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? பாருங்களா, ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ இதுல என்ன தெரிய வருதுன்னு சொன்னா, ஒரு ஆளை பேஸ் பண்ணி அவங்களுடைய பக்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஒரு ஆளை பேஸ் பண்ணியிருக்க கூடாது. நம்ம பக்தி ஒரு ஆளு நம்மளை நடத்துறதுக்காக தான் அந்த ஆளு, தவிர அந்த ஆளே தேவன் கிடையாது. நாம் அந்த வழியை பிடிச்சு கொண்டு நாம் மனுஷர்களே பற்றி கொள்ளாமல் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். பாருங்க, ஒத்னியேல் என்ற நியாயாதிபதி இருக்கிற வரைக்கும் பயந்து இருந்தாங்க கடவுளுக்கு. அவர் பூட்ட உடனே திருப்பி கேட்டு போட்டாங்க. அப்படின்னா என்ன தெரியுது? ஒரு ஆள் இருந்தாதான் நடக்கிற மாதிரி இருக்கு, நடத்துற ஆள் இல்லைன்னா செத்துற அந்த உலகத்துக்கு போயிடுற மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம் பரலோகம் போய் சேர வரைக்கும் திசை மாறக்கூடாது, கத்தரை விட்டு பிரியக்கூடாது. நமக்கு முன்னாடி என்னென்ன ஆசைகள் வந்து நிற்கலாம், நமக்கு முன்னாடி என்னென்ன பாசங்கள் வந்து நிற்கலாம், நம்மளை டெம்ப்ட் பண்றதுக்காக, நம்மளை இழுத்து போடுறதுக்காக, கத்தரின் அன்பிலிருந்து பிரிக்கிறதுக்காக, கத்தருடைய அந்த சித்தத்திலிருந்து நம்மளை திட்டத்திலிருந்து வேறு பிரிக்கிறதுக்காக நமக்கு முன்னாடி எத்தனை விதமான காட்சிகள் வந்து நிற்கலாம், எத்தனை பயங்கரமான அழகுள்ளது நிற்கலாம், விலை உயர்ந்தது நிற்கலாம். அதோட நம்ம பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய வழி ஒருவரை நோக்கி இருக்க வேண்டும். அவர் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மட்டும் நாம் பற்றி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம் வாழ்நாள் முழுவதும் அமைதியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடிகிறது. எத்தனை பேர் இந்த வாழ்க்கை வேணும் என்று ஆசைப்படுறீங்க? அமைதியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு நாளும் கத்தரை விட்டு விளங்கக்கூடாது. கையை பிடிச்சி பக்கத்துல சொல்லுங்க, ஒரு நாளும் கத்தரை விட்டு விளங்காமல் இருங்க. அவங்க மூஞ்சை பார்த்து சொல்லுங்க, அவங்க கண்ணுக்கு நேரா பார்த்து சொல்லுங்க. ஒரு சிலர் அப்படி கையை பிடிச்சி அப்படி சொல்லிக்கிறாங்க செவுத்துக்க, ஒரு சிலர் தரைக்கு, ஒரு சிலர் மேலைக்கு, ஒரு சிலர் பிடிக்கவே இல்லை. சோத்திரம், அல்லேலூயா. நீங்க அப்படி சொல்லும் போது நீங்க அவங்களை எச்சரிக்கிறதா இருக்கிறது, ஒருவரை எச்சரிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை போல தடுமாறக்கூடாது. இந்த தடுமாற ஆவி யாருக்கு இருக்குன்னா, விசுவாசத்துல இல்லாதவர்கள் தடுமாறுவார்கள். விசுவாசத்துல பீ போல்ட், விசுவாசத்துல நாம் உறுதியா இருக்கணும். அந்த விசுவாசத்துல யார் உறுதியா இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் பார்த்து சந்தோஷம் அடைகிறார். நம்ம பின்வாங்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன? அவிசுவாசம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை காமிச்சு கொடுக்குற, வாசிக்கலாம் வாங்க. 38ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:38. Hebrews chapter 10. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலும் 38 வாசிமா சிஸ்டர். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால், அந்த வார்த்தை பாருங்க, பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். ஆண்டவருக்கு பிரியமாயிராதான் பின்வாங்கினால். சொல்லுங்க, என்ன வாங்கினால்? பின்வாங்கிறதுன்னு என்ன? ஆண்டவர் பக்கம் வந்துட்டு முழிக்கிறது, யோசிக்கிறது, கன்ஃபியூஸ் ஆகிறது. இருக்கலாமா, எஸ்கேப் ஆயிடலாமா, கர்த்தர் பின்னாடி போலாமா, இன்னொருத்த பின்னாடி போயிடலாமா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாமா, இல்லைன்னா வேற வழியில பார்க்கலாமா அப்படின்றதான் பின்வாங்கிறது, பின்மாற்றம். புரிஞ்சிச்சா? நம்ம ஆண்டவரை பிடிச்சிட்டா பின்ன பார்க்க கூடாது, பின்ன திரும்ப கூடாது. பின் என்று சொன்னால் பழைய வாழ்க்கை, பின் என்று சொன்னால் விட்டு வந்த வாழ்க்கை, விட்டு வந்த பாவம், விட்டு வந்த பழைய சுபாவம், அதுக்கு திரும்ப கூடாது. அப்படி ஒரு மனுஷன் முன்னுக்கு வந்து பின்னுக்கு போனா அப்படின்னா அவன் இன்னும் சுத்திகரிக்கப்படாதவன், இன்னும் கழுவப்படாதவன், இன்னும் ரட்சிக்கப்படாதவன். அது மட்டுமல்ல, பின்வாங்கினால் ஆண்டவருக்கு என்ன இல்லைங்களா? பிரியம் இல்லை. ஆண்டவருக்கு மட்டும் இல்லை, பின்வாங்கிறவனுக்கு கூட பிரியமா இருக்காது அவன் வாழ்க்கை. அது ரொம்ப மோசமாய் போய்விடும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனம் சொல்லுது, முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை மோசமாய் அதிக கேடாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுருல நினைக்கிற அந்த வசனம் எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மாறக்கூடாது. அல்லேலூயா.
சொல்ல மாட்டீங்களா? மாறக்கூடாது. வாசிங்க 20ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 2 பேதுருவின் புத்தகம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் பாத்தியா, ஆல்ரெடி தப்பிச்சிட்டாங்க, மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கேடுள்ளதாய் இருக்கும். அல்லேலூயா. என்ன புரிகிறது? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்து ரட்சிக்கப்பட்டு பலப்பட்டு விசுவாசியை கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு இந்த கஷ்டம் வந்துச்சு அந்த கஷ்டம் வந்துச்சு அப்படின்ட்டு மீண்டும் ஏதோ ஒரு சாக்க வச்சு ஆண்டவரை விட்டுட்டு எஸ்கேப் ஆறாங்களே, அவர்கள் மீண்டும் உலகத்துக்கு திரும்புறாங்களே, உலக ஆசைகளுக்கு திரும்புறாங்களே, அவர்கள் நிலைமைகள் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாய் மாறிவிடும். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட ஏமாத்த முடியாது. ஆண்டவர் உண்மையுள்ளவர். அதனால எப்படியோ வந்துட்டோம், எப்படியோ வாழ்றோம், எப்படியோ இருக்கிறோம், அப்படி அல்ல. கர்த்தர் எதிர்பார்க்கிறது, அவர் விரும்பத்தக்க வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமான வாலிபனே, பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, தாய்மார்களே, நீயும் நானும் இஸ்ரவேலை போல திரும்புகிறவராய் இருக்க கூடாது, முன்னேறி செல்கிறவராய் இருக்க வேண்டும். இப்ப நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு போலாம் வாங்க, என்ன நடந்துச்சு பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்காய் இறங்கினார் என்று பார்க்கின்றோம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல அது கொஞ்சம் மட்டும் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி மீண்டும் கூப்பிட்டார்கள். போதுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? இப்ப எத்தனை வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க அவங்க? 18 வருஷம். சொல்லுங்க, பின்னாடி எத்தனை வருஷமா? 18 வருஷமா? 8 வருஷத்தை காட்டிலும் 10 வருஷம் இன்னும் அடிமைத்தனம், கஷ்டம், போராட்டம், அடிமைத்தனத்துல இருக்கிறாங்கம்மா. அப்போ மீண்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு புத்தியே இல்லையா, அறிவே இல்லையா? இந்த இஸ்ரேல் ஜனங்க மீண்டும் மீண்டும் திரும்புறாங்க. அப்படிப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு சபையில கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னன்னா அடிச்சு போல, என்னன்னா பிரசங்க கேளு, நான் போற வழி என் வழி, நான் செய்யறது என் ஸ்டைல் அப்படின்னு செஞ்சுட்டே இருக்கிறோம். மீண்டும் தூக்கி ஆண்டவர் மேல போட்டுடுறோம். ஆனா ஆண்டவர் பக்கம் திரும்பினார்கள். திரும்பின உடனே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, எக்லோன் பார்க்கும்போது யெகூது என்ற ஒரு நியாயாதிபதியை எழுப்பி கொடுத்தார். என்ன நியாயாதிபதி? யெகூத் என்ற ஒரு நியாயாதிபதியை எழுப்பி கொடுத்தார். இந்த நியாயாதிபதி என்ன பண்றான், அந்த மோயாப் ராஜாவாகிய எக்லோன் என்ற ராஜா மேல யுத்தம் பண்ணி அந்த ராஜாவையே கொலை செஞ்சு அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கிறார். எத்தனை வருஷம் நிம்மதியா இருந்தாங்களாம்? 29வது வசனம், 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்காதீங்க, கடைசி பகுதியில பார்க்கின்றோம். 80 வருஷம் தேசம் எப்படி இருந்துச்சுங்களா? அமைதலா இருந்தது. எத்தனை வருஷங்க பிரதர்? ஃபர்ஸ்ட் 8 வருஷம் அடிமை, 40 வருஷம் அமைதல். 2வது 18 வருஷம் அடிமை, 80 வருஷம் அமைதல். அவன் சொல்ல மாட்டீங்க. அப்போ ஆண்டவர் பக்கம் இருக்கும் போதெல்லாம் அமைதி, ஆண்டரை விட்டு தூரம் போகும்போதெல்லாம் அடிமை. அப்போ புரிஞ்சுக்கணும் நீங்க இதுல. ஹலோ, இருக்கீங்களா பிரதர்? ஆண்டவர் பக்கம் இருந்தா உங்களுக்கு அமைதி, உனக்கு அமைதி, உங்க வீட்டுல அமைதி, வேலையில எல்லாத்துலயுமே அமைதி மீன்ஸ் ஆமா நிம்மதி. அமைதல் மீன்ஸ் சமாதானம், சந்தோஷம், ஒரு குறை இல்லாம கர்த்தர் நடத்துவார். அதுதான் பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவரை விட்டுட்டு நீங்க இஷ்டம் போல அலைஞ்சாங்களா அடிமையில மாட்டுவீங்க, ஏதோ ஒரு அடிமையில சிக்குவீங்க. அப்போ அமைதலுக்கு பதிலாக முறுமுறுத்தல்,
கண்ணீரும் துக்கமும் வேதனையும் இருக்கும். அப்போ அமைதலா இருக்கணும்னா நம்ம கையில தான் இருக்குது. பிரச்சனையில ஒம்புல மாட்டணும்னாலும் நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா. நம்ம எப்படி எந்த பக்கம் நிக்கிறோமோ அது நடக்கும். நம்ம அந்த பக்கம் நின்னா அது நடக்கும், இந்த பக்கம் நின்னா இது நடக்கும். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது நீதான். எது நடக்கணுமோ நீயே தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கம்மா. எது நடக்கணும் உங்களுக்கு? அமைதியில் இருக்கணுமா, அடிமைத்தனம் இருக்கணுமா? அமைதியில் இருக்கணும்னா மரியாதை ஆண்டு பக்கம் நிற்கணும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மரியாதை ஆண்டு பக்கம் நிற்கணும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் எந்த பக்கம் சாயக்கூடாது. ஆண்டோட பிள்ளை சொல்லுங்களாம்மா. அம்மா எல்லாம் சொல்லுங்கம்மா, நீங்க எல்லாம் ஆண்டோட பிள்ளைங்க. நான் ஆண்டோட பிள்ளை. இப்படி சொல்லுங்களா, ஆண்டவரே நான் உன் செல்ல பிள்ளை சொல்லுங்களா? அப்படி சொல்றீங்களா? ஜபத்துல போகும்போதெல்லாம் நீங்க இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க செல்ல பிள்ளை நான் வந்துக்கிறேன்ப்பா. அப்படி சொல்லி பாருங்களா. என் நேசரே, நான் செல்ல பிள்ளை வந்துக்கிறேன். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவு வென்றவர் என் ஜீவனானா. கரங்களை தட்டி, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவு வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவு வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவு வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் சொந்தமா. சொல்லுங்க, சொந்த அவர்தான். சாவை வென்றவர் சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவு வென்றவர் என் மனவாளன். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஜபத்துக்கு போகும்போதெல்லாம், ஆண்டவரே உங்க செல்ல பிள்ளை வந்துக்கிறேன். உங்க பேரை விட்டு சொல்லுங்க, ஆண்டவரே கிரண் என்ற செல்ல பிள்ளை வந்துக்கிறேன் உங்ககிட்ட பேசுறதுக்குன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லிக்கிறீங்க? அந்த மாதிரி சொல்லிக்கிறீங்களா? சொல்லியா ஏமா? சொல்றீங்களா? சொல்லிங்களா? சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. சகோதரர்களே, நீங்க சொல்லுங்க சகோதரர்களே. ஆண்டவரை பார்த்து அப்படி உறவாடுங்க, முறையிடுங்க, அமைதல் உண்டாகட்டும். அப்ப இதுல இருந்து நம்ம படிக்கின்ற போது நமக்கு தெரிகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டரை விட்டுட்டா அடிமை, ஆண்டரை பிடிச்சிருந்தா நிம்மதி, அமைதல். அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வேணே ஒண்ணு, நாம் என்றைக்கும் ஆண்டரை விடக்கூடாது. இப்போ அந்த ஒத்தினியல் இருக்கிற வரைக்கும் நிம்மதி இருந்தாங்க. 40 வருஷம் செத்துட்டானா திரும்பிட்டாங்க. இப்போ ரெண்டாவது மீண்டும் 18 வருஷம் அடிமை. மீண்டும் கூப்பிட்டாங்க ஆண்டவரை. ஆண்டவர் மீண்டும் ரெஸ்பாண்ட் பண்ணி யெகூது என்ற ஒரு நியாயாதிபதியை கொடுத்தார். அவர் என்ன பண்ணாரு? விடுதலை வாங்கி கொடுத்தாரு. எத்தனை வருஷம் அமைதி இருந்தாங்க? 80 வருஷம். அது எதுக்கு 80 வருஷம் இருந்தாங்கன்னா, அந்த 80 வருஷம் யெகூது உயிரோட இருந்தான். அதனாலதான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ யெகூது செத்துட்டான். அதை பார்த்து நம்ம வேகமா முடிக்க போறோம். ஆமா, யெகூது செத்துட்ட பிறகு மீண்டும் திரும்பிட்டாங்க. இந்த ஜனம் சரியான ஜனமாகறாங்க இல்லைங்களா? போல வாங்க, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்களா. யெகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை அஸ்தோரின் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவருடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான்.
அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே போதுங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களா. எத்தனை வருஷம் இப்போ? 20 வருஷம். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் நிம்மதியை அனுபவிச்சாங்க? 80 வருஷம். ஆமென். இவங்களுக்கு நிம்மதியாவே இருக்கிறதுக்கு முடியாத போல இருக்குது பாருங்க. அப்பப்போ பிரேக் ஆனாதான் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இல்லைங்களா? 40 வருஷம் கொடுக்கும்போது அப்படியே கண்டினியூ பண்ணல, மீண்டும் அடிமையா போனாங்க. அப்போ உத வாங்கினாதான் இவங்களுக்கு ஆண்டரை தெரியுமா இருக்குது. சோத்திரம். ஹல்லேலூயா. உத விடும் போதுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களாம். எப்படிங்க? ஹலோ, எப்படிங்க? எப்போ கூப்பிடுறது? நெருக்கத்துக்கு போகிறப்பதான் கடவுள் தெரிறாரு. அப்போ ஒரு சிலருக்கு நெருக்க கொத்தாதான் கடவுள் தெரியுமா இருக்குது. இல்லைங்களா? அப்பத நல்ல வயிறு நிறைய சாப்பாடு, நல்ல வீடு நிறைய துணி, ஜோபு நிறைய காசு, வீட்டில் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா சோத்திரம் 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 ஆமே அப்படின்னு முடிக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, எதனா ஒரு குறைவோ பிரச்சனை வந்தா சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இப்ப இறங்கும் ஆண்டவரே, வானத்தை விட்டு இறங்கும் ஆண்டவரே, அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜபம் இருக்குதுங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குதா? அப்படி இருக்க கூடாதுங்க. எந்நேரமும் கர்த்தரை விட்டு பிரியக்கூடாது. எத்தனை வருஷம் அடிமை போயிட்டாங்களா? முதல் வருஷம் முதல் பார்க்கின்ற போது 8, 2வது 18, 3வது 20 கூடினே போய் நிற்குது. கூடினே போகும். என்னது? ஆண்டரை விட 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 பின்மாற்றம் அடைய அடிமைத்தனம் கூடினே போகும். இப்போ மீண்டும் ஆண்டரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் மீண்டும் இறங்குறாரு. இப்போ ஒரு தெபோரா என்ற ஒரு லேடியை கர்த்தர் எழுப்புறார், தீர்க்கதரிசியா. யார் அந்த அம்மா? தெபோரா. ஹல்லேலூயா. ஆமா, ரைட். பிரியமானவர்களே, தெபோரா என்ற மகளை எழுப்புறாரு. அந்த தெபோரா என்ற மகள் மூலமாக மீண்டும் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. 5ஆம் அதிகார நியாயாதிபதிகள் 31ஆம் வசனத்தை வாசிச்சீங்களானா? கர்த்தாவே, மீண்டும் 40 வருஷம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களிலோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ புரிஞ்சிச்சா? இப்போ 3 காட்சி உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டேன். முதல் காட்சி, ஆண்டரை விட்டு தூரம் போகும்போது 8 வருஷம் அடிமையில் அனுப்பினாரு. மீண்டும் புத்தி வந்துச்சு. மீண்டும் ஆண்டரை கூப்பிட்டாங்க. ஆண்டவரும் இறங்கி வந்தாரு. ஆண்டவர் ஒத்திரியல் அனுப்பி அவங்களை விடுவிச்சிட்டாரு. 40 வருஷம் அவங்க அமைதியிலா இருந்தாங்க. இப்போ ஒத்திரியல் செத்துட்ட உடனே மீண்டும் திரும்பிட்டாங்க. இன்னைக்கும் நிறைய குடும்பங்கள் அப்படி திரும்புகிறது உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதுல நம்ம சபையில ஒரு குடும்பம் அப்படி திரும்பினது. அந்த குடும்பம் நம்ம குந்தூர்ல இருக்கிறதான ஒரு குடும்பம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அருமையான தம்பி ஸ்டீஃபன் என்ற தம்பி ஆக்சிடென்ட்ல மறித்து போய் விட்டான். நல்லா கவனிங்க. மறித்து போன பிறகு, அந்த மரணத்திற்கு பிறகு அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய தம்பி, அவங்களுடைய வைஃப் எல்லாமே ஆண்டரை விட்டு போயிட்டாங்க. அப்போ டிபெண்ட் ஆன் ஸ்டீஃபன் அப்படின்னா அந்த குடும்பம் விசுவாசத்திலேயே இருந்ததே இந்த தம்பி மூலமா தான் இருந்திருக்கு. அந்த தம்பி செத்துட்ட உடனே அந்த முழு குடும்பம் விசுவாச மார்க்கத்தை, சத்தியத்தை விட்டு அவர்கள் மீண்டும் உலகத்துக்கு திரும்பிட்டாங்க. சொல்ல மாட்டீங்களா? அப்போ பேஸ்ட் ஆன் அவருடைய ஃபெய்த் எது மேல இல்ல, ஆண்டவர் மேல இல்லைன்னு கிளியரா புரியுது.
அப்ப யாருடைய ஃபெய்த்தில் அவங்க எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள்? ஸ்டீஃபன், தம்பி குமார் ஸ்டீஃபன் என்ற தம்பி அவர் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்ப விசுவாசத்துல ஜபத்துல நடத்தி கொண்டு வந்தார். நல்ல ஒரு ஜப வீரன், ஜபிக்கிற ஒரு மனுஷன். ஆமா, தேவனுக்காய் வைராக்கியம் இருக்கிறவன். பிரியமானவங்களே, அந்த மனுஷன் செத்துட்ட உடனே எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? ஆண்டரை விட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு வேளை ஆண்டரை விட்டுட்டு போயிட்டு இருங்க, இப்ப மன்னிப்பு கேட்டு திரும்பலாம், ஆண்டரை கிட்ட திரும்பலாம். ஆண்டவர் மீண்டும் அவங்க மேல இறக்கம் வச்சு அற்புதம் செய்வாரு. பட் திரும்பல. அவங்க பாருங்களா, அவங்க திரும்பணும்னு நாங்க ஜெபிக்கிறோம், அவங்க திரும்பணும்னு ஜெபிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை அப்படி திரும்பலன்னா நிறைய பாடுகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, நிறைய டெம்டேஷன் அறிவிக்க வேண்டியது இருக்கும். அந்த ஸ்டீஃபன் அவங்களுடைய தம்பி பறக்கின்ற போது கிரி என்ற தம்பி தான், அவன் மூலமா தான் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருந்துச்சு. அந்த ஆவி அந்த முழு குடும்பத்தை ஆளுகை பண்ணி கொண்டிருந்துச்சு. அப்பொழுது ஜெபிக்கின்ற போது அவனுக்கும் விடுதலாச்சு, அந்த குடும்பத்துக்கும் விடுதலாச்சு, அத்தனை பேர் விடுதலை ஆனார்கள். ஆனால் கவனிங்க, அவங்களுடைய அம்மாவுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் போராடி கொண்டிருந்தது. மேபி அந்த ஸ்பிரிட் தான் அந்த குடும்பத்தை பின்மாற்றத்திற்கு கொண்டு போனது என்று நான் நினைக்கிறேன். ஒரு மனுஷன் பின்மாறினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள விசுவாசம் பரிசுத்த ஆவி இல்லாத போது அவர்கள் திரும்புவார்கள். நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், ஒருவேளை உங்க குடும்பத்தில் நடக்காதது நடக்கலாம். ஒருவேளை மரணங்கள் சம்பவிக்கலாம். ஒருவேளை பிரியமானவர்கள் அது பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், அதுவேளை மனைவியா இருக்கலாம், ஒருவேளை அப்பாவா இருக்கலாம், ஒருவேளை அம்மாவா இருக்கலாம். அது என்னவனா நடக்கட்டும், நீங்கள் அப்படி நடந்துச்சே என்று சொல்லி பின்மாற்றம் அடைந்தீங்களானா அப்போ உங்க விசுவாசம் அங்கதான் வெளிப்படும். நீங்கள் ஏதோ டிபெண்ட் ஒரு காரியத்திற்காக தான் வந்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி அல்ல. வாழ்வானாலும் ஷாவானாலும் அவர் கர்த்தர், அவர்தான் தேவன், அவரை தான் பின்பற்றுவேன் அப்படின்று போல்டாய் நிற்கிறவன் தான் உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? என்னவானாலும் சரி, அவரை விட்டு பிரியக்கூடாது. நான் இங்கே நிறுத்துறேன், நேரம் ஓடி போச்சு. டு பை கண்டினியூ பண்ணலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 3 சம்பவத்தை நான் சொன்னேன், அதுக்குள்ள நேரம் ஓடி போச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு யார் யார் கர்த்தரை கூப்பிட்டார்கள் என்ற செய்தியை முடிந்த அளவுக்கு வருகிற வாரத்தில் முடிக்கலாம். அல்லேலூயா. அதனால நான் கொஞ்சம் ஷார்ட்டா வந்துட்டேன், ஃபாஸ்டா. ஏன்னா நிறைய செய்திகள் சொல்லலாம் அப்படின்ட்டு. அதனால இதை சீக்கிரமாக இந்த தலைப்பையை முடிக்கலாம் என்று பார்க்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சோ எனக்கு தெரியல. ஆமா, எனக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன என்று சொன்னால், ஆண்டவர் பக்கத்துல இருந்தா நிம்மதி, ஆண்டவரை விட்டுட்டு போட்டா நிம்மதி இல்லைன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிச்சோ தெரியல. இப்போ நான் உங்களே ஒரு கேள்வி கேட்குறேன், நீ எங்க இருக்கிறீங்கன்னு உங்களை பார்த்துக்கங்க. சார், எந்த பக்கத்துல இருந்துக்கிறீங்கன்னு பார்த்துக்கங்க, செக் பண்ணிக்கங்க. நம்ம செக் பண்றதெல்லாம் உங்களே செக் பண்ணிக்கன்னா பக்கத்துல செக் பண்ணுவோம். எப்பவுமே முன்னாடி பின்னாடி அவங்க இவங்க இதெல்லாம் விட்டுட்டு உங்களே நீங்க செக் பண்ணிக்கங்க. அப்படியே அல்லேலூயா. கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களே நீங்க செக் பண்ணிக்கங்க. மூஞ்சப்பா சொல்ல மாட்டீங்களே. ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு. நம் பிரவீன் பகடால் அவருக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம் அல்லவா. முதலாவது கேட்ட செய்திக்காக நம்மளை அர்ப்பணிக்கலாமா, நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு லீடர் இருக்கும்போது, ஒரு நியாயாதிபதி இருக்கும்போது மட்டும் ஆண்டருக்குள்ள இருந்தாங்க. அவங்கள நடத்துற நியாயாதிபதி செத்துட்ட உடனே அவர்களே ஆண்டவரோடு பின்பற்றி நடக்காம ஆண்டரை விட்டுட்டு மீண்டும் கோபம் உண்டாக்குற வழிகளிலே போயிட்டாங்க. அப்படி நீயும் நானும் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆனாலும் ஒருவேளை அவங்க தூரமா போனாலும் மீண்டும் ஆண்டவர் பக்கம் திரும்புகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரோடு ஒரு வார்த்தை பேசுங்க. நான் சொல்ல பிள்ளை, ஆண்டவரே, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் உம்மை விட்டு பிரிந்து பின்வாங்கினது போல, உம்மை மறந்தது போல என் வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன். நான் உம்மை விட்டு போக மாட்டேன். நீர் எனக்கு தேவை ஆண்டவரே.
நீர் எனக்கு அவசியம் ஆண்டவரே. நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டவரே. நீர் என்னோடு இரும் ஆண்டவரே. என் குடும்பத்தோடு இரும் ஆண்டவரே. என் பிள்ளைகளோடு இரும் ஆண்டவரே. என் வேலையோடு இரும் ஆண்டவரே. என் உத்தியோகத்தோடு இரும் ஆண்டவரே. என் விவசாயத்தோடு இரும் ஆண்டவரே. சொல்லுங்க, கர்த்தரை கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில கூப்பிடுங்க, உங்களுடைய வீட்டுக்கு கூப்பிடுங்க. நீங்க தனி நபராக இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரோடு, கர்த்தரோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடதான், நான் மரிச்சாலும் உம்மோடதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடதான், நான் மரிச்சாலும் உம்மோடதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரிச்சாலும் இயேசுவுக்கா. சொல்லுங்க, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரிச்சாலும் இயேசுவுக்கா. உமக்காகதானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மையே நம்பியிருப்போம், உம்மையே பின்பற்றுவோம். எங்க வாழ்விலே என்ன நடந்தாலும், என்ன ஆனாலும் என்ன, என்ன நடந்தாலும் என்ன, உம்மை விட்டு எதுவும் என்னை பிரிக்க கூடாது. உம்மை விட்டு நான் பிரிந்து போக கூடாது. உம்மை முகமுகமாய் தரிசிக்கிற வரைக்கும், உம்மை முகமுகமாய் உறவாடுகிற வரைக்கும், உம்மிடத்திலே சேருகிற வரைக்கும், உலகத்தையோ, உலக ஆசைகளோ, உலகத்தின் பாவங்களோ திரும்பாதபடிக்கு என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கின்றேன். என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கின்றேன். ஆவியானவரே, அப்படிப்பட்ட வாழ்வை வாழ எனக்கு கிருபை செய்யும். உலகத்தை ஜெயிக்க, சரீரத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும். பேசின நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.